வணக்கம். 2026ஆம் ஆண்டு தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான என்னுடைய 20 பயிற்சிகளில் 10 பயிற்சிகள் வினாத்தாள் ஒன்றுக்கானவை. அவற்றுக்கு விடை காணும் விளக்கங்கள் காணொளிகளாக பதிவேற்றம் செய்கின்றேன். இது முதலாவது பயிற்சித்தாளின் முதலாவது காணொளி. இங்கே கீழே தரப்பட்டுள்ள உருவை அவதானித்து விடை தருக என்று கேட்கப்படுகின்றது. இந்த உருவிலே ஆடுகளின் சித்திரப்படம் தரப்பட்டு ஆடுகளில் இடமிருந்து பலமாகச் செல்கின்றவற்றின் எண்ணிக்கைக்கும் பலமிருந்து இடமாகச் செல்கின்றவற்றின் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் யாது என்று கேட்கப்படுகின்றது. இப்போ இதில் இடமிருந்து பலம் பலமிருந்து இடம் என்பதை பற்றி நாங்கள் தெளிவாக இருத்தல் வேண்டும். நாங்கள் ஒரு சொல்லை எழுதுகின்ற போது அந்த சொல்லை இடமிருந்து பலமாகத்தான் எழுதுகின்றோம். அதாவது ஆடுகளில் என்ற சொல்லிலே முதல்ல நாங்கள் இடமிருந்து பலமாக எழுதுகின்றோம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ. அதாவது எழுத்துக்கள் இடமிருந்து பலமாக எழுதி கொண்டு செல்கின்றோம். இப்போ அம்மா என்கின்ற போது ஆன உம்மன்ன மாவென்ன இடமிருந்து பலமாக எழுதுகின்றோம். அப்போ நாங்கள் எங்களை கையை ஒரு கடதாசியில் வைக்கின்ற போது இது வலது கை வைப்பது வலது பக்கம் எனவும் இடது கை வைப்பது இடது பக்கம் என்பதையும் துணிந்து கொள்ளுங்கள். அப்போ இடமிருந்து பலம் என்பது நாங்கள் சொற்களை எழுதுகின்ற ஒழுங்கு. இருப்பினும் ஒரு நேரடி உருவத்தை காட்டுகின்ற போது இப்படியாக உருவத்தை நாங்கள் காட்டுவோமாக இருந்தால் அந்த அவருடைய கைகள் வலது கை இடது கை என்கின்ற போது நாங்கள் அதில் நிற்பது போல கற்பனை பண்ணி இது வலது கை என்பதும் இது இடது கை என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். ஏனென்றால் திறமைந்து புலமை பரிசில் பரீட்சையில் இந்த வலது பக்கம் இடது பக்கம் என்பது மிக முக்கியமான கருத்து ஆகும். இப்போ நாங்கள் இந்த கேள்வியிலே கேட்கப்பட்டதன்படி வித்தியாசம் 2 என்பதுவே வித்தியாசமாக இருக்கின்றது. நான் இனி உங்களுக்கு அடுத்த வினாவுக்கு விடை காண் விளக்கம் வழங்குகின்றேன். அவதானியுங்கள். 2ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். சரியான விடையை தெரிவு செய்க. இங்கு சில ஆங்கில எழுத்துக்களும் எண்களும் ஆன ஒரு சமன்பாடு இருக்கின்றது. அதில் ஏபிசிக்கு பொருத்தமான கணிப்புக்கள் என்று கேட்கப்படுகின்றது. அப்போ நாங்கள் எந்த கணிப்பை செய்தால் இறுதியில் சமன்பாடு சரியாக வருகின்றது என்பதை உற்று நோக்குகின்ற போது 2வது கணிப்பாக சக 6 சக 64 என்கின்ற போது 70, 70ஐ 7ஆல் பிரிக்கின்ற போது 10, 10 3ஆல் பெருக்கினால் 30 என்பது விடையாக அமைகின்றது. இனி அடுத்த வினா, ஒரே வடிவ ஒரு சோடி பெண் பிள்ளைகள் யாவர் என்று கேட்கப்படுகின்றது. அப்போ இங்கே ஒரே வடிவ ஒரு சோடி பெண் பிள்ளைகள் என நாங்கள் 3ஆவதையும் 5ஆவதையும் உற்று நோக்குகின்ற போது அவர்களுக்கிடையில் தொடர்பு சரியாக இருக்கின்றது. விடையில் இருக்கின்ற மற்றவற்றை விட, அதாவது 2, 8 என்கின்ற படத்தை நாங்கள் உற்று நோக்கினால் 2ன் 8க்கும் இடையில் ஏதோ சில மாறுபாடுகள் இருக்கின்றது. கை விரல்லையாவது அடையாளங்களில் வித்தியாசம் இருக்கும். ஆனபடியால் அது ஒத்து வராது. அதே போல் இறுதி விடையான 6, 7ஐ உற்று நோக்குகின்ற போது 6, 7இல் சட்டையின் நிறம் தலையின் நிறம் வித்தியாசமாக இருக்கின்றது. ஆகவே 2வது விடையே பொருத்தமானதாக இருக்கும். இனி நாங்கள் அடுத்த எண்கோல 4வது வினாவை பார்ப்போம். இங்கு கீழே 2 எண்களும் சட்டகத்தில் மேலே ஒரு எண்ணும் இருக்கின்றது. அப்போது இந்த ஏதோ ஒரு கணிப்பின் எண்கோல அமைப்பில் இருக்கின்றது. இந்த கணிப்பை நாங்கள் அதாவது தரப்பட்டு ஒன்றுக்குள்ள தொடர்பை போல மற்றதுக்கு காண வேண்டும். இப்போ முதலாவதில் 6 3 9,
மேலே சரியாக இருக்கின்றது. அடுத்ததில் 4 மற்றும் 12 பொருத்தமில்லை. ஆகவே 3 6 18 18 அரைவாசி 9, 4 8 32 5 அரைவாசி 16, 6 9 54 அரைவாசி 27. ஆகவே இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி 5வது வினாவை பார்வையிடுவோம். பறவை கூட்டில் வாழும் என்பது போல தொடர்பானது. பறவை கூட்டில் வாழ்வது சுதந்திரமான இடமல்ல. பறவை வெளியில் சுற்றாடல்ல, வெளியில் திரிவது தான் அதுக்கு சுதந்திரமான இடம். அதே போல இங்கு யாருக்கு எது சுதந்திரமில்லை என்றால் மாணவனுக்கு பாடசாலை சுதந்திரமில்லை என்பது பொருந்தாது, அம்மாவுக்கு வீடு சுதந்திரமில்லை என்பதும் பொருந்தாது, திருடனுக்கு சிறை என்பது பொருந்துகின்றது. அதாவது சுதந்திரமில்லாத இடம். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். வாகனம் தெரு என்பது போல் தொடர்பானது. வாகனம் தெருவிலே பயணிக்கின்றது. அதே போல இதில் விமானம் ஓடுபாதையில் பயணிக்கவில்லை. ஓடுபாதை அது ஆயத்தமாகுவதற்கான ஒரு தளம். புகைவண்டி தண்டவாளத்தில் தான் பயணிக்கும். ஆகவே அதுதான் பொருத்தமான விடை. இனி அடுத்த வினா. 63 8 46 9 53க்கு எது பொருந்தும் என்று கேட்கப்பட்ட வழியால் நாங்கள் இங்கே அந்த இலக்கங்களை கூட்டினால் 6 3 9, 9 1 போனால் 8, 4 6 10, 10 1 போனால் 9, 5 3 8, 8 1 போனால் 7 என்ற இரண்டாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. அடுத்தது 26 12 34 20 40 26 இவை போன்றது இது என்று கேட்கப்படுகின்றது. இதில் 26 12 போனால் 14, 34 20 போனால் 14, 40 26 போனால் 14. எனவே 14 விடையாக அமைவது 32 18 போனால் 14ஆக அமைகின்றது. மூன்றாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் 9வது வினா. ஏப்பாத்திரத்தின் 4 பாகத்தில் 750 நீர் உள்ளது. அப்போ அந்த முழு பாத்திரம் 750 4 மடங்கு 3 லிட்டர். பி பாத்திரத்தின் 4 பாகத்தில் 1/4 பாகத்தில் 250 லிட்டர் மில்லி லிட்டர் நீர் உள்ளது. அப்போ 250 4 மடங்கு 1 லிட்டர். அப்போ இப்போ கேள்வி என்ன? வெறுமையான ஏ பாத்திரம் முழுமையாக நீர் உள்ள பி பாத்திரத்தால் எத்தனை தடவைகள் நீர் நிரப்பினால் பூரணமாக நிறையும்? அப்போ 3 லிட்டர் பாத்திரத்துக்கு 1 லிட்டர் பாத்திரத்தால் 3 தடவைகள் நீர் ஊற்றினால் நீர் நிறையும். எனவே விடை மூன்றாவது ஆகும். இனி அடுத்த வினா. 1 to 6 வரையிலான இலக்கங்கள் கொண்ட எதிரெதிர் முகங்களில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை சமமாக உள்ள 4 சதுரமுகிகள் மேசையில் காணப்பட்டன. அவற்றில் மேசையுடன் தொடுகையில் உள்ள 4 முகங்களில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை 11 ஆகும். மேல் நோக்கி இருந்த 4 முகங்களிலும் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை யாது? இப்போ நாங்கள் இதில் பார்க்க வேண்டியது 1 to 6 வரையுள்ள இலக்கங்கள் என்று சொல்லப்படுகிறது. எதிரெதிர் முக எண்கள் கூட்டுத்தொகை சமனாக இருக்கின்றது. அப்போது 1 to 6 என்றால் 1 6 7, 2 5 7, 4 3 4 7 என்பது தெரிய வேண்டும். அப்போ இங்கே சொல்லப்படுகின்றது மேசையில் தொடுகையுறுவது 11 என்றால் அதற்கு மேலே உள்ள 3 4 முகங்களில் எண்கள் கேட்கப்படுகின்றது. இப்போ ஒவ்வொன்றிலையும் 7 என்றால் 7 4 28 வருதல் வேண்டும். ஒவ்வொரு தலைக்கட்டையும் கீழையும் மேலேயும் இருப்பதின்ற கூட்டுத்தொகை 7. அப்போ 4லையும் 7 4 28 இருக்க வேண்டும். இப்போ கீழே உள்ள 4ம் அதாவது அந்த மேசையோடு பொருந்தி இருக்கின்ற 4ம் 11 என்று இங்கே சொல்லப்படுகின்றது. அப்போ நாங்கள் 28ல் 11 போனால் 17 என்பது மேல் தெரிகின்ற முகங்களில் இருக்கக்கூடிய எண்கள் அதாவது இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்பதை துணிந்து கொள்வோம். நன்றி. 11வது வினாவை பார்வையிடுவோம்.
0 1 2 3 4 என்று 10 வரையிலான 11 எண்கள் இருக்கின்றது. அடைப்பில் உள்ள ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் என்பதை பற்றிய சரியான கூற்று எது என்று கேட்கப்படுகின்றது. எண்களில் 2 வகையான எண்கள் இருக்கின்றது. இயற்கை எண்கள், முழு எண்கள். இயற்கை எண் என்பது 1 2 3 என்று ஒரு பொருளை வைத்து எண்ணுவது போல எண்ணும் எண்கள் என்று கருதலாம். ஆனால் முழு எண்கள் என்பது 0 1 2 என வருகின்றது. 0 என்பது பெருமானம் இல்லாத இடத்திலும் அது முழு எண்ணாக கருதப்படுகின்றது. அப்போ இந்த அடைப்பில் உள்ள ஒற்றை எண் இரட்டை எண்கள் பற்றிய சரியான கூற்று என்று கேட்கின்ற போது இந்த 0 என்பது இரட்டை எண் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எந்த ஒரு எண்ணையும், எந்த ஒரு முழு எண்ணையும் 2ஆல் வகுக்கும் போது 1 மீதி வந்தால் ஒற்றை எண், மீதி வராவிட்டால் இரட்டை எண். அப்போ இந்த 0 2ஆல் வகுக்கும் போது மீதி வரவில்லை, விடையாக 0ம் மீதி வரவில்லை. ஆகவே அது ஒரு இரட்டை எண். அந்த கருத்தின்படி பார்த்தால் 2 வகை எண்களின் சமமாக உள்ளன, ஒற்றை எண் இரட்டை எண் சமமாக இருக்கின்றது என்பது பிழையான கருத்து. அது விடையாக அமையாது. சரியான கூற்றைத்தான் நாங்கள் விடையாக தெரிவு செய்யணும். 2 வகை எண்களின் சமமாக இல்லை என்பது தான் பொருந்தக்கூடியது. 3வது விடையும் பொருத்தமில்லை. அப்போ இங்கே இரட்டை எண்கள் 11 எண் என்கின்ற போது 6 இரட்டை எண்களும் 5 ஒற்றை எண்களும் இருக்கின்றன என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அப்போ 2வது விடை பொருத்தமானது. கீழே உள்ளவற்றில் எந்த எண் 3ஆல் வகுப்படும் என்று கேட்கப்படுகின்றது. அப்போ இந்த 5 இலக்க எண்களை எழுதி 3ஆல் வகுப்படுகின்ற எண்ணை காண வேண்டுமாக இருந்தால் நீண்ட நேரம் பிரியமாகும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால், எத்தனை இலக்கமாக இருந்தால் அந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை 3ஆல் வகுப்பட்டால் அது 3ஆல் வகுப்படும் எண்ணாக கருதலாம். அப்போ இங்கே 1 2 3 5 என்றால் 5வது முக்கோணம் 5 6ஆல் பெருக்கினால் 5 6 30 35 வாசி 15 15 3ஆல் வகுப்படும். எப்பொழுதும் தொடர்ச்சியான எண் என்றால் நாங்கள் முக்கோண எண்ணை கண்டு காண்பது இலகுவானது. முக்கோண எண்ணை காணணும் என்றால் 5வது முக்கோண எண் என்றால் 5 6ஆல் பெருக்கி அடுத்த எண்ணால் பெருக்கி அதன் அரைவாசி. அப்போ இதில் 12வதுக்கு 1வது விடை. அடுத்த கீழே உள்ள எண் 4ஆல் மீதியின்றி வகுபட வேண்டுமாயின் வினாக்குறியுள்ள இடத்தில் வர வேண்டிய இலக்கம் அல்லாதது யாது? வினாக்களில் இந்த அறிவுறுத்தல்களை மிக கவனமாக பின்பற்ற வேண்டும். இங்கு அல்லாதது கேட்கப்படுகின்றது. 4ஆல் வகுக்கும் போது 1க்கள் 10க்கள் இடத்து இலக்கங்களை மட்டும் கூட்டி 4ஆல் வகுப்பட்டால் 4ஆல் வகுப்படும். அந்த மீதியின்றி இல்லாவிட்டால் 4ஆல் வகுப்படாது என்பதை கருதி கொள்ள வேண்டும். அப்போ இந்த 6 5 விட்டு 4 8 4ஆல் வகுப்படும். இறுதியாக இருக்கிற 3வது விடையாக இருக்கிற 8 8 4ஆல் வகுப்படும். 2வது விடையாக இருக்கின்ற அல்லாத விடை 5 8 4ஆல் மீதியின்றி வகுப்படாது. ஆகவே கேள்விக்கான விடை 2வது ஆகும். அடுத்த கேள்வி, 80 எனும் எண்ணிலிருந்து எந்த மிகச்சிறிய எண்ணை கழித்தால் கிடைக்கும் மீதி 2 3 6 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடியதாகும்? இப்போ உங்களுக்கு நான் முதலே ஏற்கனவே சொன்னால் 3ஆல் வகுப்படணும் என்றால் அந்த எண்களை கூட்டி 3ஆல் வகுப்பட்டால் அந்த எண் 3ஆல் வகுப்படும். 2ஆல் வகுப்படணும் என்றால் அது இரட்டை எண்ணை இறுதி எண்ணாக கொண்டிருந்தால் அது 2ஆல் வகுப்படும். அப்போ 80 எந்த எண்ணை கழித்தால், இதில் உள்ள இந்த இலக்கங்களில் எந்த இலக்கத்தை கழித்தால் அல்லது எந்த எண்ணை கழித்தால் வருகின்ற மீதி, அதாவது எண்ணை கழித்தால் சிறிய எண்ணை கழித்தால், அதாவது இதில் 2 தான் சிறிய எண், 2 கழித்தால் 78 வரும். 78 2ஆல் வகுப்படும். ஏனென்றால் அது இறுதி எண் 1க்கள் இடத்தில் 8 இருக்கின்றது. அப்போ அது 2ஆல் வகுப்படும். அதே நேரம் 78 7ஐயும் 8ஐயும் கூட்டினா 15 15 3ஆல் வகுப்படும். 2ஆலும் 3ஆலும் ஒரு எண் வகுப்பட்டால் அது 6ஆலும் வகுப்படும். அது இயல்பு. ஆகவே 2 என்பது தான் இங்கே கழிக்க வேண்டிய மீதி வகுப்படுவதற்கு கழிக்க வேண்டிய எண் 2 என்பது விடை. அப்போ 1வது விடையே பொருத்தமானது. தொடர்ச்சியாக வரும் இது சதுர எண்களுக்கு இடையிலான எண் வித்தியாசம் யாது?
ஒன்று ஒன்று 24 3 9 4 16 இவ்வாறு சதுர எண்கள் சென்று கொண்டிருக்கின்றது. நிரலின் நிறையும் சமனாக இருப்பது சதுர எண். அப்போது ஒரு நிரல் ஒரு நிறை 1 1 2 நிரல் 2 நிறை 2 4 3 நிரல் 3 நிறை 3 9 இவ்வாறு போகின்றது. நாங்கள் 1க்கும் 4க்கும் இடையில் பார்த்தால் வித்தியாசம் 3, அடுத்தது 4க்கும் 9க்கும் இடையில் பார்த்தால் வித்தியாசம் 5. இந்த வகையில் பார்க்கின்ற போது அது ஒற்றை எண்களாக, அதாவது முதல்ல 3 5 7 9 என்று ஒற்றை எண்களாக போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக வரும் இரு சதுர எண்களுக்கு இடையிலான எண் வித்தியாசம் ஒற்றை எண் என்பது விடையாகும். ஒரு எண்ணை 3ஆல் வகுத்த போது மீதியாக 2 கிடைத்தது. ஆயினும் அந்த எண்ணை 5ஆல் வகுத்த போது மீதி கிடைக்கவில்லை. அவ்வொன்றாகும். அப்போ இந்த எண்களில் பார்க்கணும், இறுதி இலக்கம் 0 அல்லது 5 இருந்தால்தான் 5ஆல் மீதியின்றி வகைப்படும். அப்போ 3வது விடை பொருந்தாது. அப்போ முதலாவதும் 2வதும் 20ம் 65ம் அதில் 3ஆல் வகுத்தால் 2 மீதி என்றால் 20 3ஆல் வகுத்தால் 2 மீதி வரும். 65ஐயும் 3ஆல் வகுத்தால் 2 மீதி வரும். ஆயினும் 5ஆல் வகுத்த போது மீதி கிடைக்கவில்லை என்கின்ற போது 20 5ஆல் வகுத்தால் மீதி கிடைக்காது, 65ஐயும் 5ஆல் வகுத்தால் மீதி கிடைக்காது. இப்போ நாங்கள் பார்க்கணும், அப்பன் அல்லாதது யாது என்பதுதான் கேள்வி. அப்போ 3வது 33 என்பதுதான் அல்லாத விடை. தொடர்ச்சியாக வரும் இரு ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை சதுர எண்ணாக அமையாத விடை யாது? இப்போ ஒற்றை எண் 1 3 ஒற்றை எண் 2 வித்தியாசம், பொது வித்தியாசம். அப்போ 4 2 4. 3 5 ஒற்றை எண், ஆனால் கூட்டினா 8. அது அதாவது நிரல் நிறை சமனல்ல, ஆகவே பொருந்தாது. 17 19 36 6 36 அது பொருந்தும். அப்போ சதுர எண்ணாக அமையாத விடை 2வது விடை என்பதை கவனத்தில் கொள்வோம். 1லிருந்து 19 வரையிலான எண்களில் ஒன்றுக்கள் இடத்து இலக்கங்களின் கூட்டுத்தொகை 100 எனும் எண்ணை விட எவ்வளவு குறைவாகும் என்று கேட்கப்படுகின்றது. 1லிருந்து 19. நாங்கள் 1லிருந்து 9 வரையில் முதல்ல பார்க்கும்போது 9வது முக்கோணம் முதலே உங்களை சொன்னால் 9வது முக்கோணம் என்றால் 9 10ஆல் பெருக்குங்கோ 90, 5 வாசி 45. அப்போ 1லிருந்து 9 வரைக்கும் 45. பிறகு 11லிருந்து 19 வரைக்கும், அதாவது 1லிருந்து 9 19 வரையிலான எண்களில் ஒன்றுக்கள் எடுத்து இலக்கங்களின் கூட்டுத்தொகை 100 எனும் எண்ணை விட எவ்வளவு குறைவானது என்று கேட்கப்படுகின்றது. அதாவது அந்த எண்களின் எண்ணிக்கை 100 என்பதை விட எத்தனை குறைவாக இருக்கின்றது. அப்போ பாருங்கோ, இது 45. 1லிருந்து 9 வரைக்கும் 9வது முக்கோணம் 45. அடுத்தது 11லிருந்து 1லிருந்து 9 வரைக்கும் 19 வரையில் அதிலேயும் 45. அப்போ 45 45 90. அப்போ 100ல் 90 போகுதென்றால் 10 என்பது விடையாகும். 2வது விடை பொருத்தமானது. இனி 19வது கேள்வி. இதில் 0ல் இருந்து எண்கள் ஆரம்பிக்கின்றன. அடைப்பில் உள்ள எல்லா எண்கள் பற்றி சரியான கூற்று யாது? இது இயற்கை எண்களா? இல்லை. ஏனென்றால் இயற்கை எண் என்றால் எண்ணுகின்ற எண்கள் 1 2 3 4 என்பது. இது முழு எண்கள் என்பது பொருந்துகின்றது. தசம எண் அல்ல. தசம எண் என்றால் 10 கூறுகள். ஒரு எண்ணை 1 10ஆல் பிரித்தால் அது 10 கூறு. அப்போ தசமோர் இலக்கம். அந்த 10 கூறை 10ஆல் வகுத்தால் 100 கூறு. அது தசம் ஈரிலக்கம். ஆகவே இது தசம எண் அல்ல, 2வது எண்ணு என்பது விடையாகின்றது. 20வது வினாவை பார்வையிடுவோம். தம்பியிடம் 10 ரூபாய் நாணயங்களாகவும் 5 ரூபாய் நாணயங்களாகவும் 9 நாணயங்கள் உள்ளன. அவற்றின் மொத்த பிரமாணம் ரூபாய் 65 ஆகும். அவனிடம் அதிகமாக உள்ள நாணய குட்டிகள் எவை என்பது கேள்வி. அப்போ இங்கே நாங்கள் நோக்க வேண்டியது 9 நாணய குட்டி இருக்கின்றது, 10 ரூபாயும் இருக்கின்றது, 5 ரூபாயும் இருக்கின்றது.
இது பசுக்களும் கோழிகளும் கால்களும் என்ற வினாவை ஒத்த கேள்வி. அப்போ நாங்கள் இந்த 9 நாணய குட்டிகளையும் 5 ரூபாய் என கருதினால் 9×5 45 ரூபாய் இருக்க வேணும். அப்போ இங்கே மேலதிகமாக 65 45 போனால் 20 ரூபாய் அதிகமாக இருக்கின்றது. ஒரு 5 ரூபாவை விட 10 ரூபாவில் 5 ரூபாய் வித்தியாசம் இருக்கின்றது. அப்போ இந்த 20ல் எத்தனை 5 இருக்கின்றது என்றால் 4. ஆகவே அந்த 4ம் 10 ரூபாய் நாணய குட்டிகள். 9ல் 4 10 ரூபாய் நாணய குட்டியாக இருந்தால் மிகுதி 5 ரூபாய் நாணய குட்டிகளாகும். இங்கு அவனிடம் அதிகமாக உள்ள நாணய குட்டிகள் எவை என்றால் 5 நாணய குட்டி 5 ரூபாய் இருக்கின்றது. அதுதான் அதிகமாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். உட்பக்கம் தெரியாத பெட்டியொன்றில் 3 நிறங்களில் முறையே 3 வீதம் பேனாக்கள் உள்ளன. பேனாக்களை பார்க்காமல் ஒரே நிறத்திலான 2 பேனாக்கள் தவறாமல் பெறுவதற்கு பெட்டியின்றி எடுக்கப்பட வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும். உட்பக்கம் தெரியவில்லை, ஆனால் எங்களுக்கு ஒரே நிறத்தில் 3 நிறங்களில் உள்ள 3 வீதம் பேனாக்களை பார்க்க ஒரே நிறத்திலான 2 பேனா வேணுமென்றால் நிகழ்தகவாக 3 பேனி எடுத்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறமாக இருக்கலாம். 4 எடுத்தால் அதில் ஏதோ ஒன்று 2 ஒரே நிறமாக இருக்கலாம். அதாவது 3 எடுத்தால் 3ம் வெவ்வேறு நிறமாக இருக்க நியாயமாக சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் 4 எடுக்கின்ற போது 3ம் வெவ்வேறாக இருந்தாலும் 4வதாக இருப்பது அதில் ஒரு நிறமாக இருக்கிறபடியால் 2 ஒரே நிறமாக இருக்கும். ஆக குறைந்தது என்று கேட்கப்பட்டபடியால் 2வது விடை 4 என்பது பொருந்துகின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். 2, 3, 6 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி பகுவிடக்கூடிய 1க்கும் 25க்கும் இடையே உள்ளமான எண்களின் எண்ணிக்கை யாது? உங்களுக்கு ஏற்கனவே சொன்னால் 2ஆல் பகுபடணும் என்றால் அது ஒரு தட்டு எண்ணாக இருந்தால் இறுதி எண் 1க்கள் எடுத்த எண் தட்டு எண்ணாக இருந்தால் 2ஆல் பகுபடம். 3ஆல் பகுபடணும் என்றால் அது இந்த கூட்டுத்தொகை 3ஆல் பகுபட்டால் 3ஆல் பகுபடும். 2 நிபந்தனைக்கும் ஒத்துப்போனால் அது 6ஆலும் பகுபடம். அப்போ இதில் பார்க்கின்ற போது 6 மடங்குகள் தான் அதற்கு பொருந்துகின்றது. அப்போ 1ல் இருந்து 24 வரையில் 6 மடங்குகளாக 6, 12, 18, 24 என இருக்கின்றது. ஆகவே கேள்விக்கான விடையாக நாங்கள் 4வது விடையை தெரிவிச்சிருக்கலாம். அதாவது 6, 12, 18, 24. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். நான் ஒரு ஏணியில் 7வது படியில் நிற்கின்றேன். மேலும் 2 படிகள் ஏறிவிட்டால் ஏணியின் நடுப்படியை அடைந்து விடுவேன். ஏணியின் உச்சத்தில் உள்ள படியை அடைவதற்கு நான் மேலும் எத்தனை படிகள் ஏறுதல் வேண்டும்? இப்போ 7 படியில் நிற்கிறேன். 2 படி ஏறிவிட்டால் நடுப்படி என்றால் 9வது படி நடுப்படி. அப்போ கீழே 8 படி மேலே 8 படி இருக்குது. அப்போ இதில் இருக்கின்ற படிகளின் எண்ணிக்கை மொத்தம் 17. மேலே 8 கீழே 8 நான் நிற்கிறது ஒன்று அதாவது கீழே 8 ஒன்று 16, நடுவான ஒன்று 17. இப்போ நான் நிற்கிறதோ 7வது படி. 17வது படிக்கு செல்ல நான் இன்னும் எத்தனை படிகள் ஏறுவனும்? 10 படிகள். ஆகவே 3வது விடையே பொருத்தமானது. இனி அடுத்த வினா. 72 மணித்தியால நேரத்தினுள் மணிமுள் நிமிடமுள் முறையே எத்தனை சுற்றுக்கள் சுற்றி இருக்கும்? 72 மணித்தியாலத்துக்குள்ள, அதாவது மணித்தியாலமுள் ஒரு வட்டம் சுற்றுவதற்கு 12 மணித்தியாலம் செல்லும். அப்போ 72 12ஆல் வகுத்தால் 6 சுற்றுக்கள் சுற்றி இருக்கும். அதே நேரம் நிமிடமுள் ஒரு மணித்தியாலத்தில் ஒருக்கா சுற்றும். அப்போ 72 மணித்தியாலத்தில் 72 தடவை சுற்றும். ஆகவே 2வது விடை பொருத்தமானது. இனி 25வது வினா. ஒரு மிகச்சரியான நேரத்தை காட்டும் கடிகாரம் 3 மணிக்கு நிமிடமுள் மணிமுள் இடையிலேயான கோணம் யாது? எங்களுக்கு தெரியும் 3 மணிக்கு நிலைக்குத்தாக நிமிடமுள்ளும் கிடையாக மணிமுள்ளும் இருக்கும். அப்போ ஒரு கால்வெட்ட பகுதியை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும். அப்போ கால்வெட்டம் என்றால் அது 90 பாகை செங்கோணம் என்பது விடையாகும். இனி 26வது வினா. ஒரு கடிகாரத்தின் மணிமுள் நிமிடமுள்
முற்பகல் 6 மணிலிருந்து பிற்பகல் 6 மணிக்குள் 11 தடவைகள் சந்திக்கின்றன. அதாவது 2 முட்களும் ஒன்றை ஒன்று 64 நிமிடங்களுக்கு ஒரு தடவை சந்திக்கின்றன. 12வது தடவை அவ்விரு முட்களும் சந்திக்க தேவையான நிமிடங்கள் எத்தனை? இந்த கேள்வியில் நாங்கள் தீர்மானிக்க வேண்டியது என்னென்றால், நிமிடமுள் 1 மணி நேரத்தில் ஒரு வட்டம் மட்டும் சுற்றவில்லை. அடுத்த தடவை சந்திக்கிறதுக்கு மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் சந்திக்கணுமாக இருந்தால், இப்போ 12 மணிக்கு 2 முட்களும் ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அடுத்து இந்த நிமிடமுள் ஒரு வட்டம் சுற்றி வந்த உடனே அடுத்த மணிமுள்ளை சந்திக்க, ஏன்னா நிமிடமுள் ஒரு வட்டம் சுற்றுகின்ற போது மணிமுள் 12இல் ஒரு பாகத்தை நகருகின்றது. அப்போ கிட்டத்தட்ட 4 நிமிடம் அல்லது 5 நிமிடம் அளவில் நகருகின்றது. ஆயினும் பொதுவாக 4 நிமிடம் தான் கருதப்படக்கூடியது. ஆகவே தான் அது இப்படி 64 நிமிடங்கள், நிமிடமுள் 64 நிமிடங்களை தாண்டி வந்து தான் மணிமுள்ளே அடுத்த தடவை சந்திக்கின்றது. இப்படி 11 தடவை சந்தித்த பிறகு அது 12வது தடவை சந்திப்பதற்கு நாங்கள் 11 நாளால் பெருக்கினால், அதாவது 11 தடவை சந்திக்கின்ற அளவுகளில் 11ஐ 64ஆல் பெருக்கினால் 60, ஒரு நிமிடத்துக்கு 4 மேலதிகம் 64ஆல் பெருக்கினால் 704 நிமிடங்கள் ஆகின்றது. ஆனால் உண்மையிலேயே 12 60ஆல் பெருக்கினால் 12 மணி நேரத்தில் 60ஆல் பெருக்கினால் 720 ஆகின்றது. அப்போ 720 714 போனால் 16 நிமிடங்களில் சந்திக்கும் 3வது விடையே பொருத்தமானது. இனி 27வது கேள்விக்கு போவோம். 3 மணிக்கு கடிகார நிமிடமுள் மணிமுள்ளிலிருந்து 15 நிமிட இடைவெளியில் காணப்படும். அடுத்த நிமிடமுள் மணிமுள்ளை சந்திப்பதற்கு எவ்வளவு நிமிடங்கள் ஆகலாம்? 3 மணிக்கு கடிகாரத்தின் நிமிடமுள் மணிமுள்ளிலிருந்து 15 நிமிடங்கள் இடைவெளியில் காணப்படும். ஏன் நிமிடமுள் 12இல் நிற்கிது, மணிமுள் 3இல் நிற்கிது. ஆனால் நிமிடமுள் கால்வட்டம் அசைகின்ற போது மணிமுள்ளும் அந்த 12இல் ஒரு பாகத்தின் காவாசிய நகரும் என்பதை கருத்தில் கொண்டு அது மீண்டும் சந்திப்பது 16 நிமிடங்களுக்கு பிறகு என்பது 2வது விடை பொருத்தமானது. இனி 26வது வினாவுக்கு போவோம். கமலா பாத்திமா 20 இணைபிரியாத நண்பர்கள். இன்று திங்கட்கிழமை எனது பிறந்த நாள், உனது பிறந்த நாள் எப்போது கொண்டாடினாய் என்று கமலா கேட்டால், அதற்கு பாத்திமா 72 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன், அன்று பாடசாலை நடைபெறவில்லை என்று பதித்தால், எனவே பாத்திமாவின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும்? போயா விடுமுறை என்பது கிழமை நாள் அல்ல. ஆகவே அந்த விடை பொருந்தாது. சனி ஞாயிறில் எது என்று பார்ப்பதற்கு நாங்கள் இன்று திங்கட்கிழமை, இன்று திங்களில் இருந்து 72 நாட்களுக்கு முன்னாடி என்றால் 7 வாரங்களும் 2 நாட்களும் 10 வாரங்களும் 7 படி 70 நாட்களில் 10 வாரங்களும் 2 நாட்கள் முன்னாலே இருக்கின்றது. அப்போ 10 நாட்கள் என்றால் 10 வாரங்களில் 7 நாள் படி பார்த்தால் அதுவும் 10வது வாரத்து முதல் நாள் திங்கட்கிழமையாக இருக்கும். 10வது வாரம் ஆரம்பித்தது திங்களாயிருக்கும். அப்போ திங்களுக்கு முன்னால் 2 என்றால் திங்களுக்கு முதல் ஞாயிறு, ஞாயிறு முதல் சனி. ஆகவே அந்த நாள் சனிக்கிழமை என்ற முதலாவது விடையே பொருத்தமானது. 29வது வினா. ஒரு மைதானத்தில் 5 ஆண்கள் 3 பெண்கள் உள்ளனர். அவர்களில் ஒரு பெண் 2 ஆண்கள் கொண்ட எத்தனை குழுக்களாக வெவ்வேறு வழிகளில் அமைக்க முடியும் என கேட்கப்படுகின்றது. இங்கே பெண்கள் 3 என்றபடியால் நாங்கள் ஒரு பெண்ணோடு 2 ஆண் வீதம் எத்தனை சோடி சேர்க்கலாம் என்று முதல்ல பார்த்தால், 5 ஆண்கள் நின்றால் இந்த 5வது ஆள் 4 பேரோடு சோடி சேர முடியும். ஏன் மிகுதி 4 பேரோடையும் 4 சோடி சேரலாம். இதே போல்
அடுத்த 4வது ஆள் 3 பேரோடு சோடி சேர முடியும். 3வது ஆள் 2 பேரோடு சோடி சேர முடியும். 2வது ஆள் ஒரு சோடி சேர முடியும். அப்போ 1 2 3 4 என்பது மொத்தம் 10. 4வது முக்கோணம் 10. அப்போ ஒரு பெண் 2 ஆண்களை கொண்ட சோடிகளாக 10 சேர முடியும். இதில் 3 பெண்கள் என்றபடியால் 3 படி 10 30 வகையில இவர்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 2 ஆணுமாக சேர முடியும். ஆகவே 2வது விடையே பொருத்தமானது. அடுத்த எண்தொடர் 30வது கேள்வி. எண்தொடரில் வித்தியாசமானது என்று கேட்கப்படுகின்றது. இப்போ நாங்கள் இந்த எண்தொடரில் ஏதாவது சூக்ஷ்மம் இருக்குதா, ஏதாவது பொது வித்தியாசம் இருக்குதா, அதுவும் கொஞ்சம் மூவிலக்க பெரிய எண்களாக இருக்கின்றது. அப்போ இந்த 5ஆம் தர மாணவர்களுக்கு தரப்படுவது அதிக சிக்கலானதாக கேட்க மாட்டார்கள். ஆனால் நுட்பமாக திறமைசாலியை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வினாக்கள் மாதிரி கேட்கப்படலாம். அப்போ இந்த வினாக்களில் பார்த்தால் முதலாவது இலக்கத்தில் 1 3 6 கூட்டினா 10, 2 5 3 கூட்டினா 10, 2 4 4 கூட்டினா 10, 3 2 4 கூட்டினால் 9 வருகின்றது. மற்ற 4 6 0 10, 5 4 1 10, 6 3 1 10, 6 1 3 10. ஆகவே இதில் 3 2 4 என்ற முதலாவது விடையே வித்தியாசமானதாக இருக்கின்றது. இனி எண் தொடர்ச்சியில் உள்ள தொடர்பற்ற எண் யாது? 14 24ஆக 10 கூடுது, 24 44ஆக 20 கூடுது, 44 84ஆக 40 கூடுது. அப்போ 10 20 40 என்றால் அடுத்த 80 கூடணும். 80 கூடினால் 164 வரும். அப்போ 104 தான் பொருந்தாத எண்ணாக இருக்கின்றது. அடுத்த 164ஓட 160 கூட்டினா 324, அது பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்தது ஒரு கேலி சித்திரம் போல இந்த சித்திரத்தை பார்த்து வெளியளிக்கிறது. இதில் ஒரு தவளை பூச்சி பிடிக்கிறது போல இருக்கின்றது. இதில் ஏது முதலாவதாக இருக்கும் என்றால் 2வது பசியோட தவளை இருப்பது. பசியோடு இருக்கின்ற போது ஒரு பூச்சி வருகின்றது, பாபா என்று அழைப்பது போல 4வது. அதை சாப்பிடுவது முதலாவது. ஆஹா, ருசியாக இருக்கின்றது என்பது 3வது. அப்போ 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாக்களை பார்ப்போம். 33வது வினா. 2021ஆம் ஆண்டு தை மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை 10வது பிறந்த தினத்தை கொண்டாடிய நபர் தனது 15வது பிறந்த தினத்தை கொண்டாடும் வருடம் மாதம் கிழமை யாதாக இருக்கும் என்று கேட்கப்படுகின்றது. அப்போ 2021 அவர் 10வது பிறந்த நாளை தை 28ஆம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடுகின்றார். இது ஒரு சாதாரண வருடம். அப்போ ஒரு சாதாரண வருடத்தில் தை 1ஆம் தேதியும் ஜனவரி 1ஆம் தேதியும் டிசம்பர் 31ஆம் தேதியும் ஒரே கிழமை நாளாக இருக்கும். அப்போ 22ஆம் ஆண்டு 28ஆம் தேதி தையில் இது 2021 ஜனவரி 28 வியாழன் என்றால் அடுத்த 365 நாளுக்கு அடுத்த வருடத்தில் ஜனவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்கும். நான் முதலே சொன்னான், ஜனவரி 1ஆம் தேதியும் டிசம்பர் 1ஆம் தேதியும் ஒரே கிழமை நாளாக இருக்கும். அப்போ அடுத்த நாளாக இருக்கும். இப்போ இதில் வியாழன் 1வது 10வது பிறந்தநாள் கொண்டாடினர். 11வது பிறந்தநாள் வெள்ளிக்கிழமை கொண்டாடியிருப்பார். 2022 23 சனிக்கிழமை கொண்டாடியிருப்பார். 24 அதாவது தை மாதம் என்றபடியால் அவர் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடியிருப்பார். ஆனால் 25ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு லீப் வருடம் என்றபடியால் இன்னும் ஒரு நாள் மேலதிகமாக இருக்கும். ஏன், அதில் 366 நாட்கள் இருக்கின்றது. அப்போ ஞாயிற்கு பிறகு திங்கள் இல்லாமல் செவ்வாய் தான் கொண்டாடியிருப்பார். அதாவது அவருடைய 14வது பிறந்த நாள் 2025ஆம் ஆண்டு தை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். அப்போ 15வது புதன்கிழமையிலே கொண்டாடுவார். 2026 தை மாதம் புதன்கிழமை கொண்டாடுவார். ஆகவே 3வது விடையே பொருத்தமானது. இனி நாங்கள்
34வது வினாவுக்கு விடை காண்போம். ஏபிசிடியில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாவை என்று கேட்கப்படுகின்றது. இதில் கவனிங்கோ, ஏயிலே உள்ள முக்கோணிகள் நாற்பக்கல் மேலே உள்ளதை தவிர்த்து விட்டால் கீழே 3 முக்கோணி, பிறகு ஒரு முக்கோணி, அதாவது 3 முக்கோணி, பிறகு நடுவில் பிரிக்கிற டபிலண்டாக 4 முக்கோணி, பிறகு பெரிய முக்கோணி ஒன்று. அப்போ மொத்தம் 8 முக்கோணிகள் இருக்கின்றது. பியில் உள்ளது நாங்கள் சிறிய முக்கோணிகளை பார்த்தால் நடுவில் இருக்கிறதோடு சேர்த்து 1 2 3 4 என்று இருக்கின்றது. அதைவிட பெரிதாக இருக்கிறது 4 இருக்கின்றது. மிக பெரிதாக ஒன்று இருக்கின்றது 9 முக்கோணிகள். அடுத்தது ஒரே உச்சியிலே ஆரம்பித்து பிரிக்கப்பட்டபடியால் 1 2 3 4 என கூட்டி 4வது முக்கோணம் 10 முக்கோணிகள். அடுத்ததில் சிறிய முக்கோணிகள் 6 இருக்கின்றது. அடுத்த நடுத்தரமான முக்கோணிகள், அதாவது 4 கரையிலேயும் இருப்பதை நடுவில் இருக்கிறது பாருங்கள், 3 கரையிலேயும், அப்போ 3 3 4 இருக்கின்றது 8. பிறகு ஒன்று மேலே இருக்கின்றது. அப்போ மொத்தம் 11 முக்கோணிகள் இருக்கின்றன. அதாவது டபிலண்டாக முதல் 6, பிறகு 4, 10, மிகப்பெரியது ஒன்று 11 முக்கோணிகள் இருக்கின்றது. ஆகவே 2வது விடையே பொருத்தமானது. இனி 35வது வினா. ஒரு குறித்த வருடத்தில் தை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளின் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை 85ஆகவும் அடுத்த மாசி மாத செவ்வாய்க்கிழமை எண்களின் கூட்டுத்தொகை 75ஆகவும் இருந்தன. அதாவது அந்த குறித்த வருடத்தில் தை மாதத்தில் வருகிற திங்கட்கிழமை என்றால் அது 85 வருது என்றால் அதாவது 3ல் இருந்து ஆரம்பிக்கணும். 3 கூட்டினா 10, 10 கூட்டினா 17, 17 கூட்டினா 24, 24 31. இந்த 5 கிழமை நாளும் தான் 85 வரும். அப்போ 31ஆம் தேதி திங்கட்கிழமை என்றபடியால் அடுத்த மாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். அது 1, 8, 15, 22, 29. அப்போ இதை கூட்டுறது கூடி முதல் எண்ணையும் கீழ் எண்ணையும் கூட்டினால் 1 29 30. அடுத்தது 1 கூட்டினா 8, 22 30. நடுவில் உள்ளது அரைவாசியாக இருக்கும் 15. அப்போ 30 15 75. அப்போ இப்போ ஆகவும் இருந்தன என்று சொல்லி போட்டு அக்குறித்த வருடத்தின் பங்குனி மாத புதன்கிழமைகளின் எண்ணிக்கை யாராக இருக்கும். இது சாதாரண வருடம் என்பது எங்களுக்கு தெரியுது. அதாவது லீப் வருடம் என்பது தெரிகின்றது. ஏன் 29 வரையில் இருக்கிறபடியே தானே 75 வந்தது லீப் வருடம். அப்போ இறுதி நாள்தான் அங்கே செவ்வாய்க்கிழமையாக இருக்கின்றது. அப்போ பங்குனி மாதம் புதன்கிழமை 1ஆம் தேதியாக இருக்கும். அப்போ அதிலையும் 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 15ஆம் தேதி, 22ஆம் தேதி, 29ஆம் தேதி என்றால் அதுவும் 75 தான் கூட்டுத்தொகை. 3வது விடை தான் பொருத்தமானது. இனி அடுத்த வினா. இவரில் உள்ள சதுரங்களின் மொத்த எண்ணிக்கையை காண்பதற்கான இலகுவாளி. இதில் நாங்கள் இலகுவாக காண்றதுக்கு 5 நிறை இருக்கிறபடியாக 5 25 சதுரம் இருக்கின்றது. அடுத்ததாக 4 உள்ள சதுரங்கள் நன்னாங்கு 16 இருக்கின்றது. 3 9 இருக்கிறது. 2 2 4 இருக்கின்றது. 1 1 இருக்கின்றது. மொத்தம் 55 சதுரங்கள் இருக்கின்றன. அடுத்த 37வது வினாவை பார்வையிடுவோம். இப்பிரிவில் உள்ள சதுரங்களின் மொத்த எண்ணிக்கை காணுவதற்கான இலக்கு வழி யாது? அப்போ இதில் முதலாவது 4 படி 3 இருக்கின்றது. 4 நிரல் இருக்கின்றது. 3 இருக்கிறது. 4 3 12. அடுத்தது 4 அதாவது 4 4 உள்ளதாக பார்க்கின்ற போது 4 4 உள்ள சதுரங்கள் 3 2 6 இருக்கின்றது. அடுத்த 9 உள்ளது 3 2 2 இருக்கின்றது. மொத்தம் 20 என்ற முதலாவது விடை பொருத்தம். மாதவி முதல் நாளில் ஒரு உண்டியலில் 100 ரூபாய் இடுகின்றால் அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளிட்ட படத்திலும் பார்க்க 100 ரூபாய் வீதம் கூடுதலாக உண்டியல் இடுகின்றால் இவ்வாறாக உண்டியலில் சேரும் மொத்த பணம் எத்தனை அந்நாளில் ரூபாய் 12,000 இருக்கும். அப்போ முதல் நாள் 100 ரூபா போடுறாள். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் 100 போடுறாள். அப்போ நாங்கள் இந்த 100 பெருக்கிறத விட அந்த 100ல் இருக்கிற 2 சைவரை இன்றைக்கி போட்டு 1 என கருதுவோம். அப்போ 1 என கருதினா இந்த
அதாவது சேர வேண்டிய பணம் உண்டியலில் இவ்வாறாக மொத்த பணம் எத்தனை நாளில் 12,000 என்பதில் அந்த 2 பூஜ்ஜியங்களை நிறுத்தி வைத்தால் 120. அப்போ 120 என்பது எத்தனையாவது எண்ணாக வருகின்றது. நாங்கள் இங்கே பார்க்கணும் 120 என்கின்ற எண் எத்தனையாவது முக்கோண எண்ணாக வருகிறது என்றால் 15 16 பெருக்கினா 240 245 அரைவாசினால் 120. அப்போ 15வது முக்கோண எண். ஆகவே 15 என்பது முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி இந்த கணிப்பை பாருங்கோ. 3க்கு 4 என்றால் சமன் என்று சொல்லப்படுது. அப்போ முன்னாக 12. அப்போ முதல் உள்ளதுக்கு 4 4 4 என்றும் மற்றதுக்கு 3 3 3 3 என்றும் 4 தரம் போடலாம். அடுத்த 2க்கு 4 என்றபடியால் இந்தாங்க 8. அப்போ முதல்ல உள்ளது இங்கே ஏற்கனவே 2, இங்கே 4 4 என்று பார்த்துக்கிறோம். அப்போ நாங்கள் 16. அப்போ 8 8. இப்போ இதன்படி எத்தொடர்பு சரியானது என்று கேட்கப்படுகின்றது. அப்போ நாங்கள் முதலாவது தொடர்பை பார்த்தால் 4 5 தரம் இருக்கிறபடியாக 20. ஆனால் அடுத்த பக்கம் பார்த்தால் 3 4 தரம் 12, 8 வருடம் 16 28 வருகின்றது. அது பொருந்தாது. இரண்டாவதில் 8 8 2 தரம் இருக்கின்றது, 4 இருக்கின்றது, இன்னும் ஒரு 8 இருக்கின்றது. அப்போ 3 24 28 இருக்கின்றது. அடுத்த பக்கம் பார்த்தால் 3 படி 4 இருக்குது, முன்னாங்க 12, 4 படி 2 இருக்குது, 12 2 20 வருகிறது. அதுக்கும் பொருந்தாது. அப்போ இறுதி தான் சரியாக இருக்க வேணும். இறுதியை பார்ப்போம். அதாவது இதில் 4 படி 3 இருக்குது, 412, அப்புறம் 3 இருக்கிறது, 12 3 15, சதுரத்துக்கு புள்ளி 8, அப்போ 23. அடுத்த பக்கம் அதாவது 3 படி 5 இருக்க 3 15, அடுத்த 4 படி 2 இருக்குது 8, 15 மற்றும் 23. ஆகவே 3வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி இந்த பரீட்சைத்தாளின் இறுதி வினாவுக்கான விடைகான் விளக்கம். ஒரு வினாவிடை போட்டியில் 10 வினாக்கள் கேட்கப்பட்டன. முதலாம் வினாவுக்கு 1 புள்ளி, 2ஆம் வினாவுக்கு 2 புள்ளி, 3ஆம் வினாவுக்கு 3 புள்ளி, 4ஆவதுக்கு 4, 5வது 5 புள்ளிகள் வழங்கப்பட்டன. இவ்வாறாக 6 7 8 9 10க்கும் புள்ளிகள் வழங்கப்பட்டன. அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்து 46 புள்ளிகளை பெற்ற மாணவி எத்தனையாம் வினாவுக்கு சரியாக விடையளிக்கவில்லை. இப்போ நாங்கள் பார்க்கணும், 10 கேள்விக்கும் 1லிருந்து 10 வரையில் புள்ளிகள் கிடைக்கிறது என்றால் இது 10வது முக்கோணம். 10வது முக்கோணம் எப்படி காண்றது? 10 11 110 115 அரைவாசி 55. அப்போ 55 புள்ளி எடுக்க வேண்டிய இடத்துல இந்த பிள்ளை 46 புள்ளி எடுத்திருக்கிறதுனா 9 புள்ளிகளை இழந்திருக்கிறார். அது 9வது வினாவுக்குத்தான் 9 புள்ளிகளை இழந்திருப்பார். ஆகவே விடை இதற்கு 3வது விடையே பொருத்தமானது. இப்போ இந்த காணொலி மூலம் நான் தெரியப்படுத்துவது என்னென்றால், நான் வினாத்தாள் ஒன்றுக்கும் என்னுடைய 20 பரீட்சைத்தாள்களில் 10 வினாத்தாள் ஒன்று இருக்கின்றது. அந்த வினாத்தாள்களுக்கு இலகுவாக விடை காணும் விளக்கங்கள் இந்த வகையில் வழங்குகிறேன். இதை மாணவரும் புரிந்து கொள்ளலாம், பெற்றோரும் புரிந்து கொள்ளலாம், அல்லது ஆசிரியர்களும் புரிந்து கொண்டு, ஆசிரியர்களே அவர்கள் புரிந்திருப்பார்கள் என்றாலும் இதை கொண்டு கொஞ்சம் தெளிவு பெற்று பிள்ளைகளுக்கு மேலும் ஊட்டி அந்த பிள்ளைகளின் சிறந்த பொறுப்புகளுக்கு வழிகாட்டுவோம் என கூறிக்கொண்டு அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.